கவர்னர் வந்து எந்த அளவுக்கு இதை சீரியஸா எடுத்துக்கார் அப்படின்னா, இந்த புகார்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத எழுதி ட்விட்டர்ல போஸ்டே போட்டிருக்காரு. லோக் பவனுடைய ட்விட்டர் ஐடியில இந்தந்த புகார்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத அவரு பதிவே போட்டார். அப்படின்னா இது வந்து கவர்னர் சீரியஸா எடுத்திருக்காரு இந்த புகார்களை எல்லாம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அதிமுகவுடைய புகார், அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்றது ஒண்ணு. சபாநாயகர் மேலேயும் அவங்க சார்ஜ் பண்றாங்க, அவர் வந்து சரியா செயல்படலை அப்படின்றது. அதை விட அவங்க சொல்றது வந்து, இந்த குதிரை பேர குற்றச்சாட்டுகள் இருக்கிற வரை இந்த இடைத்தேர்தலை நடத்தக்கூடாது அப்படின்ற வரைக்கும் அவங்க போறாங்க. அதனால இது எல்லாமே வந்து கவர்னர் ஏற்கனவே பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. பயங்கரமா பண்றாருன்னா அது வந்து சட்டத்துக்கே விரோதமானது. அந்த அளவுக்கு அவர் பண்ணிட்டு இருக்காரு. மதுரைக்கு போயிட்டு வைகை ஆற்ற அதிகாரிகளோட ஆய்வு செய்யறாரு. புகார்கள் வந்துச்சுன்னா எங்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு லோக் பவன் வந்து அதுக்கு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சரோட இணைந்த நடவடிக்கை இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அரசு வந்து மிஞ்சிட்டாரு. ஆமா, RN ரவியை மிஞ்சிறாரு. ஏற்கனவே வந்து திமுக ஆட்சி இருந்தப்போ கடுமையான கண்டனம், முதலமைச்சராக இருந்தவரும் சரி, MK ஸ்டாலினும் சரி, அதற்கு பிறகு கூட்டணி கட்சிகளும் சரி, எல்லாருமே பயங்கரமா கண்டிச்சாங்க. இப்ப முதலமைச்சர் உங்களுடைய அதிகாரத்துல தலையிடுறாரு. நீங்க தான் வந்து நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி பயங்கரமா மக்கள்கிட்ட சொல்றீங்க, நான் வந்து தூய சக்தி வீரம் அப்படி இப்படின்னு பேசுறீங்கல்ல, உங்களுடைய அதிகாரத்துல ஒரு ஆளுநர் தலையிடுறாரு. உங்களால மூச்சு கூட விட முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளவு சட்ட சிக்கல்கள், குதிரை பேரம், இது எல்லாமே உங்க குடுமி வந்து விஜயோட குடுமி அருளேகர் கையில இருக்கு. திமுகவும் அதிமுக சேர்ந்து விஜய் குடுமையை கொண்டு போய் கவர்னர் கையில கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அவர் அந்த இதில் தான் இருக்காரு. நிச்சயமா சொல்றாங்க, பிஜேபி நினைச்சதுன்னா இந்த கவர்மெண்ட் வந்து காலி பண்ணிட முடியும். ஏன்னா இவ்வளவு புகார்கள், இவ்வளவு ஆதாரங்களோடு புகார்கள் வந்து வேற எந்த ஸ்டேட்லயும் இந்த அளவுக்கு வந்துச்சான்னு தெரியல.